கரடி மாமா ஒரு சிறுகதை. அடர்ந்த பசுமையால் சூழப்பட்ட பெரிய காட்டின் ஓரத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்திற்கு அருகில் வாழ்ந்த கரடியை எல்லோரும் அன்பாக கரடி மாமா என்று அழைப்பார்கள். மற்ற கரடிகளைப் போல பயங்கரமாக இல்லாமல் கரடி மாமா மிகவும் அமைதியானவனும் நல்ல மனம் கொண்டவனுமாக இருந்தான். கரடி மாமா தினமும் காலையில் எழுந்து காட்டுக்குள் நடந்து செல்வான். பழுத்த பழங்களை சேகரித்து தேன் கூண்டுகளை கவனமாக பார்த்து பசியாறிக் கொள்வான். ஆனால் அவன் ஒருபோதும் தேவைக்கு மேல் எதையும் எடுத்துக்கொள்ள மாட்டான். இன்றைக்கு எனக்கு போதும், நாளைக்கு மற்றவர்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதே அவனுடைய பழக்கம். அந்த கிராமத்தில் வாழ்ந்த குழந்தைகள் கரடி மாமாவை மிகவும் விரும்பினார்கள். பள்ளிக்கு செல்லும் வழியில் அவரைக் கண்டால் கரடி மாமா என்று கைகாட்டி அழைப்பார்கள். கரடி மாமாவும் மெதுவாக தலையாட்டி புன்னகை செய்வான். சில நேரங்களில் காட்டில் கிடைக்கும் இனிய பழங்களை குழந்தைகளுக்காக அருகே வைத்துவிட்டு செல்வான். ஒருநாள் கடும் கோடை காரணமாக காட்டில் தண்ணீர் மிகவும் குறைந்துவிட்டது. குளங்கள் வறண்டன, விலங்குகள் தாகத்தில் தவித்தன. கரடி மாமா இதைக் கண்டதும் மிகவும் கவலைப்பட்டான். எல்லோரும் எப்படி தண்ணீர் குடிப்பார்கள் என்று அவன் நினைத்தான். உடனே அவன் காட்டின் நடுப்பகுதியில் இருந்த பழைய குளத்தை சுத்தம் செய்யத் தொடங்கினான். மண், இலைகள், கற்கள் எல்லாவற்றையும் அகற்றி குளத்தை ஆழமாக்கினான். கரடி மாமாவின் முயற்சியைப் பார்த்து மற்ற விலங்குகளும் உதவ வந்தன. யானை தன் தும்பிக்கையால் தண்ணீர் கொண்டு வந்தது. மான் மற்றும் முயல்கள் இலைகளை அகற்றின. பறவைகள் மேலிருந்து தகவல்களை பகிர்ந்தன. சில நாட்களில் அந்த குளம் மீண்டும் தண்ணீரால் நிரம்பியது. இதைக் கேட்ட கிராம மக்கள் மிகவும் மகிழ்ந்தனர். குழந்தைகள் கரடி மாமாவுக்கு நன்றி சொல்ல விரும்பினர். அவர்கள் பழங்கள், கிழங்குகள் கொண்டு வந்து குளத்தின் அருகில் வைத்தனர். கரடி மாமா அதை பார்த்து மனதார மகிழ்ந்தான். ஆனால் அவன் சொன்னான், நான் இதை நன்றி பெறுவதற்காக செய்யவில்லை. எல்லோரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக செய்தேன். ஒருநாள் வேட்டைக்காரர்கள் காட்டுக்குள் வந்தார்கள். விலங்குகள் பயந்து ஓடின. கரடி மாமா தைரியமாக முன்னால் சென்று பெரிய சத்தம் செய்து வேட்டைக்காரர்களை பயமுறுத்தினான். அதே நேரத்தில் கிராம மக்கள் வன அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர். வேட்டைக்காரர்கள் பிடிபட்டனர். காடு பாதுகாப்பானது. அந்த நாளுக்குப் பிறகு கரடி மாமா காட்டின் காவலன் போல மதிக்கப்பட்டான். குழந்தைகள் அவனை பார்த்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டார்கள். நல்ல மனமும் உதவும் எண்ணமும் இருந்தால் ஒருவர் உண்மையான மாமாவாக எல்லோருக்கும் இருக்க முடியும். அந்தக் காடும் அந்த கிராமமும் இன்று வரை கரடி மாமாவின் நினைவில் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கின்றன.